எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் வந்து நான் வெளிநாட்டு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு வகைகளை தான் நான் அப்டேட் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு இத்தாலி நாட்டு பாஸ்தா வந்து நான் செஞ்சுருக்கிறேன். அந்த பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த சோமு மீனில் வந்து சிவப்பு கலர் மீனில் வந்து நல்ல கிரமும் மற்றது திணையிலெல்லாம் போட்டு வந்து செய்கிறவங்க. அந்த பாஸ்தா எப்படி செஞ்சுருந்தால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அழகாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களால் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து. வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி. ஸோ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இந்த சல்மான் பாஸ்தா வந்து இந்த பாட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தையாத்தலைன்னு சொல்லி ஃப்ரெஷ் பாட் வந்து. ஸோ அதுக்கு தேவையான சாமான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் வந்து நான் சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். நல்லா சின்னதாக வெட்டினா தான் அதை கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும். இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதோட இந்த மீனுக்கு போடுறதுக்குன்னு சொல்லி இலியோன் இருக்குது, அனத் வந்துன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா. இல்லை அந்த அனத்திலையும் எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன சின்ன கணக்க சாமானுக்கு தேவையில்லை. அதோட நான் சின்னதாக வெட்டின சல்மான் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன், சின்ன சின்ன துண்டுவலாக. அதை மாதிரி வெட்டின அனத்துமே இருக்குது. அதோட அந்த பார்மிஜான் சீஸ் பவுடர் வந்து இத்தாலியில் இருக்கிறது. மற்றது வந்து இது வந்து சின்ன வெங்காயம், இது வந்து ஹெவி கிராம் வந்து. அதோட அவிச்ச பாஸ்தா வந்து எடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி இது வந்து காட்டில் இருக்கிற வரையா அது ஒரு அளவு கணக்காக வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்பேன். ஒரு பேன்ஸில் வந்து சூடானோன்னு ஒரு சின்ன துண்டு பட்டர் போடுங்க. பட்டர் கணக்காக உருகி வந்தோடனே எரிய விடாமல் குறைஞ்ச அடுப்பில் வந்து வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் எடுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கி கொண்டு இருக்குது. அடுப்பை குறைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் தான் எரியாமல் இருக்கும். வெங்காயம் வதங்கி வந்தோடனே நாங்கள் வந்து வெட்டி வச்ச சல்மான் மீனை வந்து அதுக்குள்ளே போடுவோம். எப்போவுமே அடுப்பை குறைச்சி வச்சிங்கன்னு சொன்னால் தான் நிறைய பார்க்குது. அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கொள்வோம், உங்களுக்கு தேவையான உப்பு. அதோட எடுத்து வச்சுக்க ஹெவி கிராம் வந்து சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து எல்லாத்தையும் வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணி எரியாத மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் கணக்கான சூட்டில் வந்து அது கொதிச்சு கொண்டு இருக்குது. மீன் வந்து அவிஞ்சோன்னே நாங்கள் வெட்டி வச்ச அனத்திலேயும் போட்டு எடுத்து வச்சுருக்கிற பார்மிஜான் சீஸ் பவுடரையும் வந்து பாஸ்தாக்குரிய சீஸ் பவுடரையும் வந்து நாங்கள் அதுக்கு மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு நிமிஷம் வந்து அதை கொதிக்க வைப்பேன். ஒரு கட்டி பதத்துக்கு வந்தோடனே நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டுருங்க. ஏன்னு சொன்னால் அடிப்பிடிக்க பார்க்கும். கட்டி பதத்துக்கு வந்தோடனே நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா வந்து அதுக்குள்ளே போடுறோம். பாஸ்தா போட்டுட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னு சொல்லி சொன்னால் இல்லைன்னா அந்த பாஸ்தாவோடையே பார்க்கும். ஓகே, இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.